மூன்று வெளிநாட்டு சக்திகள் பின்னணியில் நின்றுதான் அதை செய்யும். இப்ப அவர்களுடைய பணம் தான் அங்கு விளையாடும். இப்ப கேஸ் சிலிண்டர்கள் கேஸ் இல்லை, கேஷ் தான் இருக்குது. தேர்தல் முடிந்த போதும் தேர்தல் முடிந்த பின்னர் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகள் அதிகரிப்பது வழக்கம். இனத்துவசம் பேசுவது காக்குவது வழக்கம். கலவரம் நடப்பது கூட நடந்திருக்கின்றது. தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து ஒரு முக்கிய மிக பிரபல ஜனாதிபதி சட்டத்தரணி, அதாவது பிரசிடென்சியல் கவுன்சில், குடியரசுத் தலைவருக்கான சட்டத்தரணி வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு வதந்தி ஒன்று அடிபடுகின்றது. ஈரான் தாக்குதல் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அப்ப ஈரான் எப்படி தாக்கும் என்பதை விட எப்போது தாக்கும் என்ற ஒரு பிரச்சனை எப்போது அது ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, காலதாமதம் ஏற்பட ஈரான் ஏதோ பெரிதாக திட்டமிடுகின்றதா? உலகத்திலே 2வது பெரிய பொருளாதாரம். சில கணிப்புகள் படி, படி அமெரிக்காவுமாக சீனாவுடைய பொருளாதாரம் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சீனா வந்து ஒரு விளையாட்டுத்துறை வல்லரசாக கூட தற்போது இருக்கின்றது. உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ். உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உயிரோடை தமிழில் இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல்திருமார்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் அமைகிறது. கலையத்தில் வேல்திருமார்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்திருமார்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். 39 வேட்பாளர்கள் அங்கே பதிவிட்டிருக்கிறார்கள் வேட்பாளர்களாக. இது நான் நினைக்கிறேன் உலகத்திலே இதுதான் ஒரு சாதனை படைக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் என்று நம்புகின்றேன். தமிழர் தரப்பை பொறுத்த மட்டில் இதுவரை காலமும் பலவிதமான வகையில் இந்த அரசு தலைவருக்கான தேர்தலை கையாண்டார்கள். இந்த தேர்தல் 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் 39 வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த தேர்தலில், அரசு தலைவருக்கான தேர்தலில் தமிழ் மக்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 39 தேர்தல் என்று சொன்னீர்கள். அலிபாபா என்ற கணக்கில் 2 குறைவு என்றான் சொல்ல வேண்டும். மற்றது ஒரு வேட்பாளர் மேலதிகமாக ஒரு வேட்பாளர் வரும்போது பல மில்லியன் ரூபாய்கள் இலங்கை அரசுக்கு செலவு அதிகரிக்கும் சொல்லப்படுகிறது. இப்ப இலங்கை அரசின் மீது பொருளாதார தாக்குதல் செய்வதாயும் இன்னொரு மேலதிகமாக ஒரு 40 வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தியிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமை அங்கு இருக்கின்றது. அப்ப இந்த முறை வந்து இவர்களுடைய தேர்தல் வந்து ஒரு உறுதியற்ற நிலையில் தான் தொடர்கின்றது. இதற்கு முந்தைய தேர்தல்களும் பார்க்க இந்த முறை ஒரு உறுதியற்ற நிலை தான் தெரிகின்றது. ஒரு பன்முனை போட்டி நடக்கின்றது. அப்ப இந்த தேர்தலின் முடிவு எப்படி அமையும் என்று சொன்னால், யார் இந்த தேர்தலின் முடிவை தீர்மானிப்பவர் என்று சொன்னால் இந்த கட்சி தாவிகள் மூலமாக தான் இந்த தேர்தல் முடிவு செய்யப்பட போகின்றது. இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவு செய்யப்பட போகின்றது. அப்ப அந்த கட்சி தாவல்களுக்கு யார் பின்னணியில் நிற்பார்கள்? இந்த 3 வெளிநாட்டு சக்திகள் பின்னணியில் நின்றுதான் அதை செய்யும். இப்ப அவர்களுடைய பணம் தான் அங்கு விளையாடும். இப்ப கேஸ் சிலிண்டர்கள் கேஸ் இல்லை, கேஷ் தான் இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கின்றது. அப்ப தேர்தல் முடிந்ததன் பின்னர் யாரோ ஒருவர் வெற்றி பெற்றார்கள் சொன்னால் அது அவர் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மொட்டு கட்சி என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சே உங்களிடம்தான் அதிக வெற்றி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல விதமான மாற்றங்கள் அவர்கள் உள்ளாகினாலும் தேர்தலின் பின்னர் அவர்கள் யார் பக்கம் சேர்வார்கள் என்று தெரியாத நிலையில தேர்தலில் வெற்றி பெறுபவர் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்த வேண்டும். சஜித் வெற்றி பெற்ற, அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்ற, ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்ற, அவர்களுக்கென்ற ஒரு ஆதரவான அதிக பெரும்பான்மை உள்ள ஒரு நாடாளுமன்றம் தேவை அவர்களுக்கு. அப்பதான் அவர்கள் சிறப்பாக செயற்பட முடியும். அப்படி இல்லாட்டி அவர்களை
லேம் டக் பிரசிடென்ட் என்றுதான் சொல்லுவார்கள். நொண்டி வாத்து குடியரசுத் தலைவர் என்றால் அமெரிக்காவில் சொல்லுவார்கள். நாடாளுமன்றத்துல அவருக்கு ஆதரவு இல்லாமல். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து பெரும்பாலும் ஒரு அறுதி பெரும்பான்மை உள்ள ஒரு நாடாளுமன்றம் அமையவும் கூடாது. இனியொரு ஆட்சியாளர் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் வந்தால், அதுவும் சற்று இனவாதியாக அவர் இருந்தால், அவர் முதல் செய்கின்ற வேலை தமிழர்களுக்கு மீது மேலும் இறுக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் அரசியலமைப்பை மாற்றுவார்கள். 13ஆம் திருத்தத்தை கூட அவர்கள் இல்லாமல் செய்வதற்கு வாய்ப்புண்டு. இப்ப சில ஆண்டுகளாக 13ஆம் திருத்தத்தை அரசியலமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு குரல் சிங்கள மக்கள் மத்தியிலே இருந்தது. இப்ப இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழ் மக்களிடம் வாக்கை பெறுவதற்காக அது அடங்கப்பட்டு தற்போது சற்று மாறி நாங்கள் 13 ஒருவர் முழுமையாக தருவோம் என்றும் ஒருவர் ஒரு பகுதியாக தருவோம் என்று கூட சொல்லப்படுகிறது. 13ஆல் எங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாவிடிலும் இந்த குறைந்ததோ காணி அதிகாரம் வந்தாலும், காணி அதிகாரத்தை மாகாண சபைக்கு கொடுத்தாலும், ஆனால் பிறகு நடுவண் அரசு இயற்றுகின்ற சட்டங்கள் தான் அங்கு மேலோங்கி அந்த காணி அதிகாரம் கூட ஒரு செல்லா காசாகத்தான் இருக்கும். அது ஆனால் ஏதோ ஒரு தற்காலிக ஏற்பாடாக 13ஆம் திருத்தம் இருக்கலாம். 13ஆம் திருத்தத்தை மூலம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தி தமிழர்கள் மத்தியிலே ஒரு திறமை உள்ள தமிழர்களுடைய கையிலே அந்த முதலமைச்சர் பதவி போனால் ஏதோ ஒரு வகையில அவர் ஏதாவது செய்யலாம். நாம் அந்த நிலைமை இருக்கிறப்ப முதலாவது வந்து அந்த இருக்கின்ற அதிகாரங்களை புதிய நாடாளுமன்றம் பறிக்குமா ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக இந்த அரசியல் உறுதிப்பாடற்ற நிலையில் மக்களுடைய பெரும்பான்மையுடன் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில நாட்டுடைய அரசியல் உறுதிப்பாடின்மையால பொருளாதார நிலைமை மேலும் மோசமடையும். இப்ப குறிப்பிட்ட 3 வேட்பாளர்கள்ல மூவருடைய, அதாவது குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் மூவரிலும் IMF தொடர்பாக வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அப்ப அமெரிக்கா தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்களும் அதே மாதிரி வேறுபடுகின்றது. இந்தியா தொடர்பாகவும் அவர்களுடைய கருத்துக்கள் வேறுபடுகின்றன. இப்ப தேர்தல் முடிந்ததன் பின்னர் அனுரகுமார திசாநாயக்கா தோல்வி அடைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் இவ்வளவு காலமும் தனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில அவர் வந்து இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளுக்கு ஏதோ ஒரு வகையில தாங்கள் சமாளித்துக் கொண்டு போவோம், மீள் பேச்சுவார்த்தை செய்வோம், ரீஸ்ட்ரக்சரிங் அல்லது ரீநெகோசியேஷன் செய்வோம், அதாவது IMF உடைய நிபந்தனைகளுடைய கடுமையை குறைப்போம் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். அப்ப இந்த தேர்தல்ல அமெரிக்கா ஒரு ரணிலுக்கு ஆதரவு வழங்கியதன் மூலமாக அனுரகுமார திசாநாயக்கா தோற்கடிக்கப்பட்டால் அதற்கு பின்னர் அவர் அமெரிக்க எதிர்ப்பு வாதத்தை அதிகம் முன்வைப்பார். அது மட்டுமல்ல, பன்னாட்டு நாணய நிதியத்துக்கு எதிராகத்தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கும். அதே போல சஜித் பிரேமதாசாவும் அதே நிலைப்பாட்டைத்தான் இருக்க போது. இது முதலாவது காட்சி தொடர் வந்து ரணில் வெற்றி பெற்று விட்டார், மற்ற இருவரும் வெற்றி பெறவில்லை குடியரசுத் தலைவர். ஆனால் நாடாளுமன்றத்துல கணிசமான தொகுதிகளை இந்த மூவரும் வைத்திருக்கின்றார்கள். யாருக்கும் ஒரு உயர்ந்தபட்ச ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் அரசியல் உறுதிப்பாடு இல்லை. அப்ப IMF உடன் செய்கின்ற ஒப்பந்தங்கள் பேச்சு அதெல்லாம் குழம்பிப்போம். நாடு ஒரு மேலும் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட பல நிலைமைகள் ஏற்படுகின்ற போது ஒரு நாட்டின் அரசியல் உறுதிப்பாடுக்குள்ள குலைந்து போகும். தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறையும் கூட அதிகரிக்கலாம். தேர்தல் முடிந்த பின்னர் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகள் அதிகரிப்பது வழக்கம். இனத்துவசம் பேசுவது, காக்குவது வழக்கம். கலவரம் நடப்பது கூட நடந்திருக்கின்றது. இப்போது அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்றாலும், ஆனால் ஒரு சிறு சிறு தாக்குதல் கூட தமிழ் மக்கள் மீது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தமிழ் மக்களுடைய அந்த தோல்வி அடைந்தவர்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் மீது தாக்குதல் செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்ப தமிழ் மக்கள் வந்து இந்த கட்டத்துலதான், அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவர்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டி அதிக அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தால்தான் அவர்கள் வந்து 2 செய்யலாம். ஒன்று சலுகை அரசியலை அங்கு செய்யலாம், மற்றது
இந்த அபிவிருத்தி அரசியலை செய்யலாம் என்றுதான் நாடாளுமன்றத்துடைய பெரும்பான்மையை தீர்மானிக்கின்ற வலிமை தமிழ் மக்களிடம் இருந்தால் அதன் மூலம் செய்யலாம். ஆனா உரிமை அரசியலை செய்ய முடியாது. எந்த ஒரு உரிமையும் அதை வைத்துக் கொண்டு வென்றெடுக்க முடியாது. ஆனால் இந்த சலுகை அரசியலையும் சில சிறு அபிவிருத்தி அரசியலையும் அவர்கள் செய்யலாம். அதற்கான வாய்ப்பு பெறுவதாக சொன்னால் இந்த விடுதலை அரசியல் தான் முக்கியமான இறுதி இலக்கு. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்ட ஒரு இனத்துக்கு சலுகை அரசியலும் தேவைப்படும், சிறு அபிவிருத்தி அரசியலும் தேவைப்படும். அவற்றை பெறுவதற்காகவாவது இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் யாவும் ஒன்றிணைந்து செயற்படும். அந்த கட்டத்துல எங்களுக்குள்ள ஒற்றுமை தேவை. அதாவது அந்த ஒற்றுமை இலக்கு வந்து அதிக அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெல்ல செய்வது. இப்ப கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களை பார்க்கும்போது 24 இருந்து 10 குறைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் தமிழர்கள். அதாவது தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதித்துவம். அப்ப அந்த அளவு இவர்கள் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இவர்கள் மீது அப்போதுதான் இருக்கிற எல்லா கட்சிகளும். ஆனா கட்சிகளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறது. ஒரு கட்சி மட்டுமல்ல, இந்த கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமை ஒரு புறம் இருக்கு, கட்சிக்கு உள்ளக ஒற்றுமையும் தேவை. இப்ப ஏற்கனவே தமிழரசு கட்சி நீதிமன்றத்தில் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவர்களுடைய தலைவர் யார் என்ற பிரச்சனை அடுத்த ஆடி அமாவாசைகளை தீர்த்து விடுவார்கள் என்று நம்புறேன். அதை அவர்கள் முதல்ல செய்ய வேண்டும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை. மற்றது தற்போது உள்ள சூழல்ல தமிழ் மக்களுடைய பேரம் பேசல் வலுவை குறைப்பதற்கான எல்லா சதிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து ஒரு முக்கிய மிக பிரபல ஜனாதிபதி சட்டத்தரணி, அதாவது பிரசிடென்சியல் கவுன்சில், குடியரசுத் தலைவருக்கான சட்டத்தரணி வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு வதந்தி ஒன்று அடிபடுகின்றது. இன்னும் ஒரு கட்சி உருவாக்க போகிறது. இன்னும் ஒரு கட்சியில ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் கனவே அந்த கட்சியினுடைய பேச்சாளராக இருக்க வேண்டும். முதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளராக கூட இருக்க முயன்றார். ஆனா அவர் நினைக்கின்றார் தான் வந்து தனது கட்சியில உள்ளவர்களோட ஒப்பிடுகையில தான் அதிகம் படித்தவர். பட்டுக்கோட்டை யப்னா கோடிக்கு படிக்கிறான், பேங்கில வேலை செய்தான், ஆங்கிலம் கதைப்பேன். இப்ப நான் தனக்குரிய இடம் அங்கு கொடுக்கப்படவில்லை என்று அவர் சற்று அதிருப்தியுடன் இருக்கின்றார். அப்ப அவர் கூட இன்னும் ஒரு கட்சியை உருவாக்கலாம். அப்ப எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தத்துல பார்க்கின்ற போது பல பிளவுகள் வந்து இப்ப சென்ற தேர்தல்ல முட்டுவ கட்சி, அதாவது ராஜபக்ச கட்சி கூட வடக்கு கிழக்குல இருந்து வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அது நம்ப முடியாமல் இருக்கின்றது. முன்பு முதலாவதாக விஜயகலா மகேஸ்வரன் வந்த போதே பெரும் பிரச்சனைகள் வந்தது. எல்லா தெற்கு கட்சி உண்டு, சிங்கள கட்சி உண்டு, யாழ்ப்பாண மாவட்டத்துல வெற்றி பெற்று விட்டது. அப்ப அப்படிப்பட்ட நிலைமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. அதில் தான் இவர்கள் அதிகம் கவனம் செலுத்த ஒழிய இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்ல யாரை வெல்ல வைக்கிறது அல்லது யாரை தோற்கடிக்கிறது அதெல்லாம் வந்து வெளிநாட்டு சக்திகளுக்கு உகந்ததாகத்தான் இருக்கும், மொழி எங்களுக்கு உகந்ததாக அமையாது. ஆனால் இப்ப பொது தேர்தல் என்று வரும் பொழுது இந்த உயிரோடை தமிழிலே நாங்கள் இப்ப 15 ஆண்டுகளுக்கு மேலாக உரையாடி கொண்டு வருகின்றோம். ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு கட்சிகள் இணையக்கூடாது, எல்லாம் இணைந்து ஒரு கட்சியாக வர தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு மட்டும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் எத்தனை வருகிறோம். அந்த நிலைமை இப்ப நீங்கள் கூறுவதை பார்த்தால் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து அதனூடாகத்தான் சில நகர்வுகளை மேற்கொள்ளலாம் என்று. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை இன்னும் மோசமாக. இப்ப நீங்கள் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை கூறிவிட்டீர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுங்கள், அங்கே காண்டிபன் அந்த கட்சியிலிருந்து விலகி சென்று விட்டார் என்ற செய்தி, மணிவண்ணன் விலகி சென்று விட்டார் என்ற செய்தி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் நிலைமை, கஜேந்திரன் செல்வராஜ் அவர் ஒருவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர்கள் சரியான கொள்கை திட்டங்கள் இல்லாமல் இப்படியே செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்ப நீதியரசர் நினைக்கிறேன் இந்த ஆண்டோடு அவர் ஓய்வு பெற வேண்டும். இல்லை என்றால் என்னை பொறுத்த மாட்டேன், இங்கே தொடர்ச்சியாக நாங்கள் கூறிக்கொண்டு வருவது 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஓய்வு பெற வேண்டும். புதிய ஒரு தலைமுறையை கொண்டு வந்தால்தான் நீங்கள் கூறுவது போல் ஏதோ ஒரு விதத்தில் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி கொள்கைகளை உருவாக்கி அதனூடாக பயணிக்கலாம். இலங்கை தீவில் தமிழர்களுக்கு இப்படியான இருக்கின்ற இந்த நிலைமையில் எந்த ஒரு விதத்திலும் ஒரு தீர்வு வரப்போவதில்லை. பாருங்கள், தமிழர்களையே வைத்துக்கொண்டே தமிழர்களுக்கு கல்லு குத்துகிறார்கள் என்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அங்கே அரசாங்கத்தோடு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டு
நீங்கள் கூறுவது போல் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளில் நடத்துகின்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் ஏதாவது மாற்றம் காண்கிறீர்களா? நீங்கள் கூறுவது போல இந்த ஒற்றுமையாக ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்காக இவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் இவர்கள் பதவி மோகத்தில் நிற்கிறார்கள். எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு காலம் நாங்கள் அந்த பதவியை தக்க வைக்கலாம் என்றுதான் நிற்கிறார்கள் ஒழிய தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக சிந்திப்பதாக என்னால் இதுவரையில் உணர முடியவில்லை. நீங்கள் உணர்கிறீர்களா? தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கட்சிக்குள் ஒரு தலைவருக்கு தலைவர் நீண்டாயுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அவருக்கு வந்திருக்கின்ற நோய் கூட ஒரு கொஞ்சம் யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு நோயாக இருக்கின்றது. அந்த கட்டத்தில் அவருக்கு ஏதாவது நடந்தால் அந்த கட்சியை நடத்துவதற்கே ஆட்கள் இல்லாமல் போய்விடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த கட்சி நாணயங்களும் பெரும்பாலும் அவர்கள் சூட்கேஸ் அரசியல் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய குடும்ப சொத்தை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய குடும்ப சொத்தை வைத்துக் கொண்டே அவரால் கட்சி நடத்த முடியும். இப்ப இன்னொரு வெளிநாட்டுக்கார டாலரோ இந்தியன் ரூபீஸோ அல்லது சைனீஸ் யுவானோ அவர்களுக்கு தேவையில்லை. அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் கட்சி நடத்துகின்றனர். அப்ப இது ஒரு கொள்கை, இரண்டு தேசம் ஒரு நாடு என்ற அடிப்படையில் அவர்கள் செயற்படுகின்றார்கள். ஆனால் அந்த கஜேந்திரகுமார் குடும்ப சொத்து இருந்தாலும் அங்கிருந்து வருகின்ற தகவலை பொறுத்தப்பட்டில் இதுவரையில் எந்த ஒரு விதத்திலும் அவருடைய பணம் அங்கே பயன்படவில்லை என்று தான் கூறுகிறார்கள். எல்லாம் வெளிநாட்டில் இருந்து போகின்ற பணம் தான் பயன்படுகின்ற என்று கூறுகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து எனக்கு தெரிந்த ஒருவரும் பணம் அனுப்பதாக தெரியவில்லை. ஒருவர் மட்டும் அனுப்பதாக கேள்விப்பட்டேன். ஒரு அமைப்பு நேரடியாகவே அவர்கள் கூறிவிட்டார்கள் தாங்கள் அந்த படத்துல அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள். அப்ப அதை வைத்தாவது அவர்கள் தங்களுடைய கட்சி நடத்துகிறார்கள். தனிப்பட்ட ரீதியில கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இந்த டாலரோ இந்தியன் ரூபீஸோ தேவையில்லை. அதை எடுத்துக்கொள்ளலாம். அவர் இந்தியாவில வீடு கட்டுவதற்காக இன்னொரு நாட்டுக்கு பின்னால போவது அல்லது தன்னுடைய மகனை பிரித்தானி அமெரிக்காவில படிக்க வைப்பதற்காக இன்னொரு நாட்டுக்கு பின்னால போவதில்லை. அது அவருடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்று கூட சொல்லலாம். ஆனால் அவர்கள் தங்களுடைய கட்சி இலக்கை நோக்கி ஒரு இயக்க அரசியல், ஒரு விடுதலை அரசியல் செய்வதாக தெரியவில்லை. அதற்கு காரணம் இன்னொரு காரணம் உங்களுக்கு தெரியும். கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மணிவண்ணன் ஒரு எனியில் என்று முன்னிலையில் வரக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது என்றுதான் அவர்களுக்கிடையே பிரச்சனை வந்தது. இது வெளிப்படையாக பேசப்பட்டது. அப்ப இங்க பாருங்கள், அப்ப பதவியும் கதிரைக்கும் கட்சியும் உசுப்பல் அரசியலையும் செய்து கொண்டிருந்தால் எவ்வாறு மக்களுடைய அரசியல், எத்தனை மக்களை போய் சந்தித்திருக்கிறார்கள் இதுவரையில்? அண்மையில் ஒரு காணொளி பார்த்தேன். அவர்கள் ஏதோ மக்கள் மத்தியில சென்று தேர்தலை புறக்கணிவது போல தாங்கள் பரப்புரை செய்வதாக சொல்கின்றார்கள். அதுல ஒரு சொல்லுகிறார், தாங்கள் தங்களுடைய தலைவர் தங்களுக்கு சொன்னது அடிமட்டத்துல போய் பரப்புரை செய்வதுதான் தங்களுடைய கருத்து. அவர்கள் போய் அடிமுறை கட்டத்துல பரப்புரை எங்கு செய்தாலும் ஒரு விடுதலை அரசியல் செய்யாமல் அந்த இரண்டு தேசம் ஒரு நாடு என்ற இலக்கு நோக்கி அவர்கள் பயணிக்கவும் இல்லை, பயணிக்கவும் முடியாது. அதிலேயே அந்த கொள்கையிலேயே பிழை இருக்கிறது. இப்ப ஒரு நாடு இரண்டு தேசியம் என்றால் அங்கே இரண்டு தலைவர்கள் இருக்க வேண்டும். இங்கே பொது வேட்பாளர் நிறுத்துவதையே அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் அவர்களுடைய அடிப்படை கொள்கையிலேயே குளறுபடி இருக்கிறது. சரி, அவர்களை விடுவோம் நாங்கள். அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் எழுந்து வரட்டுக்கும். இப்ப மற்ற கட்சிகளை நீங்கள் பாருங்கள். தமிழரசு கட்சி நீங்கள் கூறினீர்கள் பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கூறுவீர்கள். டெலோ அமைப்பை பாருங்கள், அவர்களுடைய இரட்டை முகத்தை பாருங்கள், புரோட்டனுடைய நிலைமையை பாருங்கள். இப்ப நீங்கள் நம்புகிறீர்களை இருக்கின்ற 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வெளியில அனுப்பிவிட்டு புதிதாக நாங்கள் தமிழ் தரப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்தால் மட்டுமே புதிய வழியை கண்டுபிடிக்கலாம் என்று நம்புகிறீர்களா? அல்லது இந்த தேர்தல், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சில மாதங்களுக்குள்ள வரப்போகின்றது. அதற்கு புதிய தலைமையை உருவாக்கி புதியவர்களை முழுக்க கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தி வெல்ல வைப்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கும். மற்றபடி இவர்கள் தான், ஆனால் அதற்கான சாத்தியமும் இல்லை என்று சொன்னால் தற்போதுள்ள எந்த ஒரு அரசியல்வாதியும் நான் அரசியலில் இருந்து எந்த ஒன்றையும் என்னால் சாதிக்க முடியவில்லை, அதனால் நான் மற்றவர்களுக்கு வழிவிட்டு நான் விலகி செல்கின்றேன். இப்ப டேவிட் கேமரோன் விலகி சென்ற மாதிரி அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள்.
அவர்கள் செய்ய மாட்டார்கள். டேவிட் கேமரன் என்ன சொன்னார், பிரெக்சிட் வந்து தேவையில்லை, நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்து கணித்து போனார். தோல்வி அடைந்தாரும் பதவியிலிருந்து விலகினார். இது போல வேறு கட்சிகளும் தேர்தலில் தோல்வியுற்றவுடன் அந்த கட்சி தலைவர்கள் மாறிவிடுவார்கள். ஒரு கட்சி என்பது யாருக்கும் ஆயுள்கால தலைவராக இருக்க முடியாது. ஆனால் எல்லோரும் ஆயுள்கால தலைவராகவும் மற்றது ஆயுட்கால ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்றத்துடைய ஆயுட்கால உறுப்பினர்களாகவும் இருக்கத்தான் விரும்புகின்றார்கள். அவர்கள் விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அப்ப அந்த வகையில புதிய இளையோரை இப்போதுள்ள கட்சிகளுக்குள்ள இருந்து கொண்டு வருவது சிரமமாகத்தான் இருக்கும். அப்ப அது வந்து இந்த தேர்தல், அதாவது இன்னும் ஒரு 3 முதல் 6 மாதத்துக்குள்ள வரவிருக்கின்ற தேர்தல அது சாத்தியமில்லை. மற்றது தற்போதுள்ள அரசியல்வாதிகள் வந்து இப்ப தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருடைய மொத்த எண்ணிக்கை குறையாமல் இருக்கலாம், அது தொடர்ந்து வரலாம். ஆனால் தமிழ் பிரதேசங்களுக்குள்ள சிங்கள பேரினவாத கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவது வந்து இப்ப தமிழ் தேசியத்துக்கான அந்த குரலை வந்து நசுக்கி கொண்டே போகும். அதற்கான சமமான வாய்ப்புகள் இருக்கும் என்று கூறினாலே, கடந்த தேர்தலில் அடுத்த தேர்தல் வரும் பொழுது தமிழ் பகுதியில் சிங்களவர் ஒருவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இவர்கள் தமிழர்கள்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கிழக்கு மாகாணத்துல அது நடந்து கொண்டிருக்கிறது. பாம்பாறை கொண்ட மாகாணத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையிட உள்ளடங்கள்ல கூட சிங்களவர்களுக்கான அல்லது வேறு இஸ்லாமியர்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகரித்துள்ளது. மற்றது இந்த முக்கியமான ஒரு பேரம்பேசல் செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு ஆளுநர்களை, வடக்கிலோ கிழக்கிலோ ஆளுநர்களை நியமிப்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்ப ஜீவன் தொண்டமானுடைய செயற்பாடு வந்து அதை எங்களுக்கு திட்ட தெளிவாக காட்டுகின்றது. அவரை பற்றி நாங்கள் தற்போது கதைக்காமல் விடுவோம் என்று சொன்னால், ஒரு இனங்கள், ஒரு தமிழினம் என்று ஒன்றுபட்ட ஒரு இனமாக இருப்பது எல்லாவற்றும் முக்கியம். தேர்தலில் ஒன்றுபடுதல் மட்டுமல்ல, இனமாக நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் தற்போது பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசமாக திரள வேண்டும் என்ற கணிப்பு. அப்ப புதிய நாடாளுமன்றத்துல தமிழ் மக்களுக்கு ஒரு கணிசமான உறுப்பினர் எண்ணிக்கை இருந்து அந்த ஆட்சியிலே அவர்கள் ஒரு காட்சியினுடைய முடிவுகளை மாற்றக்கூடிய வகையில் இருந்தால்தான் வடக்கு கிழக்குல தமிழர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆளுநர்களை நியமிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில அந்த விஷயத்துல நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உண்மை, அடிப்படை மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தமிழ் மக்கள் இந்த நிலையில் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து பின்னே போவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு, முன்னகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு மாற்றத்தை அங்கிருப்பவர்கள், இப்போ இந்த சிவில் சமூகம் பொது கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள், அதனூடாக புதிய மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்கள் இந்த நிலையிலிருந்து மாறப்போவதில்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில் கூறலாம். என்னவோ தொடர்ச்சியாக பேசும் பொழுது அங்கே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றங்களூடாக ஒரு மாற்றம் வரலாம் என்று நாங்கள் பார்ப்போம். இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை இப்பொழுது நிறுத்தி கொண்டு, இனி இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர். இந்த போரில் உங்களுக்கு தெரியும், கடந்த 10 மாதங்களாக போரினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகள் வந்து போர் தொடர்ந்து பிராந்திய போராக விரிவடையலாம் என்ற விதத்தில் பேசப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் சிரியாவில் உள்ள ஈரானுடைய தூதுவரத்துக்கு சென்று அங்கே தாக்குதல் நடத்தி அங்கே கொல்லப்பட்ட விடயங்கள், அதை தொடர்ந்து உடனடியாக ஒரு சில மாதங்களுக்குள் ஈரான் 300 ட்ரோன்ஸ்களை அனுப்பிய சம்பவங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சமீபத்தில் ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்களை ஈரானுக்குள் வைத்து படுகொலை செய்த சம்பவங்களையும் இப்ப 3-4 வாரங்களுக்கு முன்னதாக பார்த்திருக்கின்றோம். பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரான் நிச்சயமாக பதிலடி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இஸ்ரேல் ஈரான் மீது முன்கூட்டியே தாக்குதல் செய்வார்களா? ஈரானுக்கு முதல் இஸ்ரேல் தாக்குதல் செய்யும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இஸ்ரேல் வந்து ஈரானில் வைத்து ஹமாஸ் அமைப்புடைய தலைவரை கொண்டதும், ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய ஒரு தலைவரை லெபனானில் வைத்துக் கொண்டதும் ஈரானை பொறுத்தவரை ஒரு பெரிய அடி. ஆகவே இது நடந்த ஒரு சில வாரங்கள் தான் இருக்க, 3 மாதம். அப்ப அதன் பின்னர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடாத்தும் என்ற ஒரு பேச்சு இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அதுக்கு வந்து தாமதம் ஏற்பட்டு கொண்டிருப்பது ஒரு எல்லோரையும் ஒரு ஆச்சரியத்தில் ஏற்படுத்துகிறது. அப்ப தாமதம் ஏற்படுவதால் இந்த
ஐரோப்பிய ஒன்றியம் மற்றது அமெரிக்கா, பிரித்தானியா ஆகிய நாடுகள் ஈரான் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கின்றன. எந்த ஒரு தாக்குதலும் தாக்குதலும் செய்யக்கூடாது என்று. ஆனா ஈரான் அப்படி தாக்குதல் செய்யாவிட்டால் உள்நாட்டில பெரிய பிரச்சனை இருக்கும். இப்ப ஈரான் தாக்குதல் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அப்ப ஈரான் எப்படி தாக்கும் என்பதை விட எப்போது தாக்கும் என்ற ஒரு பிரச்சனை எப்போது அது ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, காலதாமதம் ஏற்பட ஈரான் ஏதோ பெரிதாக திட்டமிடுகின்றதா என்ற ஒரு அச்சம் இஸ்ரேலியர் மத்தியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இஸ்ரேலுடைய உயர் பாதுகாப்பு சபையினர் ஒரு ஆய்வு செய்தார்கள். எப்படி ஈரானுடைய பதில் தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஒரு ஒரு ஆய்வு கூட்டத்தை செய்துள்ளார்கள். அதில் ஈரான் மீது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு எதிரி எங்களை தாக்க போகிறார் என்று அறிந்தவுடன் எதிரி மீது தாக்குதல் செய்வது என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கலாம் என்று ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டது. இந்த 1967ஆம் ஆண்டு நடந்த 6 நாட் போர்ல மிகப்பெரிய தயாரிப்புகளுடன் அப்போது எகிப்து, சிரியா, ஜோர்டான் ஆகிய நாடுகள் மேலும் பல நாடுகள் இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட போது இஸ்ரேல் அதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு எகிப்தினுடைய மற்றது சிரியாவுடைய விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களுடைய விமானப்படைகளை பெருமளவு அழித்து அவர்களுடைய திட்டத்தை முறியடைத்தது. அதாவது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கின் மூலம் தான் முறியடைத்தது. தற்போது ஈரானும் அதே செய்ய போகின்றது. ஈரான் தனது நாட்டிலிருந்து தாக்குதல் செய்யலாம், ஈராக்கிலிருந்து தாக்குதல் செய்யலாம், சிரியாவிலிருந்து தாக்குதல் செய்யலாம், லெபனான்ல இருந்து தாக்குதல் செய்யலாம், ஏமன்ல இருந்து தாக்குதல் செய்யலாம். இப்ப 5 இடங்கள் இருக்கின்றன. 5 இடங்கள்ல இருந்தும் தாக்குதல் செய்யலாம். அப்படி 5 இடங்களிலிருந்து உடனடியாக பெருமளவு ஏவுகணைகள், எறிகணைகள், ஆளிலிகள் மூலம் ஆளில்லா போர்மானங்கள் மூலம் தாக்குதல் செய்தால்தான் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு முறைமையை முறியடித்து கொண்டு போய் இஸ்ரேலுடைய படையினருக்கு பெருமளவு இழப்பை ஏற்படுத்த முடியும். அல்லது ஆக குறைந்தது ஒரு இஸ்ரேலிய அமைச்சரையாவது கொன்றால்தான் அதற்கான சரியான விலை இஸ்ரேல் கொடுத்ததாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை செய்வதற்கு ஈரான் தயாராகின்றதா அல்லது சென்ற போல ஒரு குறியீட்டு ரீதியான தாக்குதல், தாங்கள் தாக்குதல் செய்ய போகிறோம் என்று சொல்லி அறிவித்து விட்டு செய்கின்ற தாக்குதலாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் அடுத்த தாக்குதல் பெரிதாக இருக்கும் என்று இஸ்ரேல் முன்கூட்டியே தன்னுடைய உளவுத்துறையினர் மூலம் அறிந்து கொண்டால் இஸ்ரேலால் அறியவும் முடியும். அப்ப எந்தெந்த இடத்திலிருந்து தாக்குதலுக்கு இவர்கள் தயாராகின்றார்களோ அந்தந்த இடங்களில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை செய்ய முடியும். அப்ப அதுல முக்கியமானது என்று சொன்னா, இப்படிப்பட்ட தாக்குதல்களை செய்வதற்கு ஜோர்டான் மற்றது சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பு இஸ்ரேலுக்கு தேவைப்படும். அதை அவர்கள் மறைமுகமாக செய்தால்தான் இஸ்ரேலுடைய தாக்குதல், அதாவது முன்கூட்டியே செய்யப்படுகின்ற தாக்குதல் வெற்றி அளிக்கும். இப்ப இஸ்ரேல் தன்னுடைய விமானங்களை அனுப்பித்தான் ஈரான் மீது தாக்குதல் செய்ய முடியும், அல்லது ஏவுகணை தொலைதூர ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் செய்ய முடியும். அப்படி செய்கின்ற போது இடையில ஏதாவது பிரச்சனை வந்தால், எரிபொருள் வேலை அல்லது அவசர தரையிறக்கம் அந்த இடையில உள்ள இந்த குறிப்பிட்ட நாடுகள்ல இஸ்ரேலிய விமானங்கள் போய் தரையிறங்குவதற்கு வசதி செய்து இருந்தால்தான் ஒரு சிறந்த தாக்குதலை இஸ்ரேலால செய்ய முடியும். மற்றது துருக்கி இதுல இருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த ஈரானுக்கு ஆதரவாக துருக்கி ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் இருந்தால்தான் இஸ்ரேலுடைய தாக்குதல் வெற்றி அளிக்கும். துருக்கியும் தற்போது இஸ்ரேல் மீது ஒரு சினம் கொண்ட ஒரு நாடாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அது எவ்வளவு தூரம் ஈரானுடன் ஒத்துழைக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் துருக்கி நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த மாட்டாது என்று சொல்லலாம். மற்ற நாடுகள், இப்ப சிரியா இந்த ஒரு போர்ல ஈடுபட விரும்பவில்லை, சிரிய அரசு விரும்பவில்லை. ஆனா சிரியாவில் உள்ள ஈரானிய ஆதரவு படைக்கல குழுக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சிரிய அரசு கட்டாயம் அது நிச்சயம் அனுமதி அளிக்கும்.
லெபனானிலும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. லெபனான்ல என்னதான் ஹிஸ்புல்லா வலிமையாக அரசாக இருந்தாலும், வலிமையான படைக்குழுவாக இருந்தாலும், அங்குள்ள அரசு வந்து ஒரு போரை விரும்பாத அரசாக இருக்கின்றது. லெபனானுக்கு இஸ்ரேலிய படைகள் வராத வகைதான் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த வேண்டும் மற்ற ஹிஸ்புல்லா அல்லாத மற்ற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் விரும்புகின்றார்கள். அப்ப இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை சமாளிப்பதற்கு ஒரு வழி இருக்கின்றது, ஈரானை மிரட்டி பணிய வைத்தல். அதற்கான நகர்வுகள் ஏற்கனவே அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது. அந்த பிராந்தியத்தை நோக்கி தன்னுடைய படைக்கலங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. மற்றது பிரித்தானிய தலைமை அமைச்சர் இஸ்ரேலுடைய ஈரானுடைய புதிய குடியரசுத் தலைவருடன் தொலைபேசி மூலமாக பேசி அவரை பதில் தாக்குதல் செய்ய வேண்டாம் என்று ஒரு வலியுறுத்த, ஒரு மிரட்டல் கலந்த ஒரு வலியுறுத்தல் விடுத்ததாக கூட செய்திகள் தருகின்றன. அமெரிக்காவும் இப்படிப்பட்ட நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால், சீனாவினுடைய ரஷ்யாவுடைய ஆதரவு இவர்களுக்கு கிடைக்க. ரஷ்யா வந்து தற்போதைய சூழல்ல தன்னுடைய படையினரையோ படைக்கலங்களையோ ஈரானுக்கு ஆதரவாக கட்ட முடியாவிட்டாலும் பலஸ்தீனிய விடுதலை இயக்கங்களுக்கு தன்னுடைய ஆதரவுகளை வழங்குவதன் மூலம், தன்னுடைய நிதியுதவி, அரசுறவியல் உதவிகள் வழங்குவது, தொழில்நுட்பங்களை வழங்குவது, சிறிய படைக்கலங்களை வழங்குவதன் மூலம் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை செய்ய முடியலாம் என்று கூட கதைகள் இருக்கின்றன. ஆனால் இதுல முக்கியமான ஒன்றை கவனிக்கணும்னு சொன்னா, ரஷ்யாவுடைய அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று சொல்லப்படுகின்ற மரபு வழி திருச்சபையும் யூதர்களுடைய மரபு வழி யூத மத திருச்சபைக்கும் இடையில நெருங்கிய உறவு இருக்கின்றது. எருசலேம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ரஷ்ய மத தலைவர்களுடைய விருப்பம். அதற்கு இஸ்ரேலை வைத்துக் கொண்டு அவர்கள் பாதுகாக்க விரும்புகின்றார்கள். அது மட்டுமல்ல, ரஷ்யாவுடைய அந்த மரபு வழி திருச்சபை வந்து புட்டின் மீது ஆதிக்கம் புட்டினை வந்து புட்டின் வந்து அவர்களுடைய சொல்லை கேட்டு நடப்பார். அந்த வகையில தான் இந்த உக்ரைன் போர்ல கூட இஸ்ரேல் வந்து விலகி இருப்பதற்கு அமெரிக்கா என்னதான் நிர்பந்தம் கொடுத்தும் இஸ்ரேல் வந்து உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இரகசியமா எதையும் செய்யலாம், ஆனால் பகிரங்கமா எதையும் செய்யாமல் காரணம் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு கடுமையான ஆதரவை, ரஷ்யா வந்து ஈரானுக்கு பெரிய ஆதரவையோ, அதாவது இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆதரவை ரஷ்யா ஈரானுக்கோ அல்லது பலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கோ வழங்க மாட்டாது என்பதை சொல்ல முடியும். அப்ப இஸ்ரேலை பொறுத்த வரையில ஒரு தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு போல் சூழல்ல நாட்டை வைத்திருக்க விரும்புகின்றனர். அப்பதான் அவர்கள் தங்கள் பதவியை அங்கு தக்க வைத்துக் கொள்ளலாம். முன்கூட்டியே தாக்குதல் செய்தார். ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்ட பின்பு பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஈரான் உடனடியாக பதிலடி கொடுக்கும் என்று சொல்லி அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பியம் போன்ற நாடுகள் அவர்களிடம் வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். இந்த தாக்குதலை நடத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்ற விதத்தில் அரசுறவியல் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்றதெல்லாம் கேட்கக்கூடிய இருந்தது. இருந்தாலும் கூட அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்பிய பிராந்தியத்துக்கு தச்சு தவறி ஈரான் தாக்குதல் நடத்தினால் உதவி செய்வதற்காக. அப்ப இவர்கள் முன்கூட்டியே ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டால் ஒரு பிராந்திய போராக வெடிக்கும் என்று நம்புகிறார். என்றால் ஆரம்பத்திலே கூறிக்கொண்டிருந்தார்கள் ஈரான், ஹூதி, ஹிஸ்புல்லா, ஈராக் இவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் கொண்டே செய்வார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு நிலைமை வருமா? இவர்களுடைய அந்த பல்வேறு இயக்கங்களுடைய அந்த ஒன்றுபட்ட தாக்குதல், கோஆர்டினேட்டட் அட்டாக் வந்து ஒரு சில நாட்கள் தான் அது நீடிக்கும். தொடர்ச்சியாக ஒரு போர் நடந்தால்தான் அது வந்து ஒரு பிராந்திய போராக மாறும். பிராந்திய போராக மாறுவதால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கிற அந்த தாக்குதல் வந்து ஒரு 2 நாளும் மிக தொலைவில் இருக்கிறபடியால் அந்த தாக்குதல்கள் கூட ஒரு சில நாட்கள் தான் நடக்கக்கூடியதா, ஒரு வாரங்கள் தான் நடக்கக்கூடியதா, அல்லது ஒரு இரவில் முடியக்கூடியதா. பிராந்திய போராக அது அப்படி என்று சொல்ல பாருங்கள், காசாவில் 10 மாதங்களாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது. காசா போரை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு பிராந்திய போர் என்று சொல்ல முடியாது. பிராந்திய போர் இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், காசா ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பையே 40,000 பொதுமக்களை கொண்டு விட்டார்கள். குன்றும் கூட அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறார்கள். பிராந்திய போரன்றைகள் நிச்சயமாக ஈரான் அவர்களுடைய படைக்கலன்கள், அவர்களுடைய பலம் அதிகமாகத்தானே இருக்க வேண்டும் இல்லையா?
ஈரானிடம் கணிசமான படைக்கலங்கள் இருக்கின்றன, இஸ்ரேலிடமும் இருக்கின்றன. ஆனா இஸ்ரேலுடைய உளவு திறன் தான் இந்த இதுவரை காலமும் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டும். பிராந்திய போராக பெறுவதன் ஒரு பிராந்திய போர் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தினுடைய பல்வேறு அரசியல் படைகள் போரில் ஈடுபடுவதுதான் அது பிராந்திய போர். மற்றது இருதரப்பு போர். இது காசா நிலப்பரப்பில் நடக்கிற போரே ஒரு நாட்டுக்குள்ள நடக்கிற போர் மாதிரி தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. காசா நிலப்பரப்பு இந்த பலஸ்தீன நிலப்பரப்புன்னு ஒரு பகுதி. பலஸ்தீன நிலப்பரப்பு இஸ்ரேலுடைய கிழமைக்குள்ளான் இருக்கிற பலஸ்தீன நிலப்பரப்பு கிழமை இல்லை. நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் காசா நிலப்பரப்பிலேயே இவர்களால் ஒரு சில மாதங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. 10 மாதங்கள் இழுத்து விட்டது. பிராந்திய போர் வந்துவிட்டால் நீங்கள் கூறினீர்கள் கணிசமான அளவு படைக்கலன்கள் ஈரானிடம் இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக சிரியா இதில் ஈடுபடும், இனி ஹூதிஸ் ஈடுபடுவார்கள், ஹிஸ்புல்லாக்கள் ஈடுபடுவார்கள், ஈராக்கும் ஈடுபடுவார்கள். என்றால் நீங்கள் சொல்வது போல் ஓரிரு வாரங்கள் எடுப்பு அதிலும் பார்க்க கூட செல்லாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சிரிய அரச படைகள் முதல்ல போகாது, இஸ்ரேலோடு முதல்ல போகாது நினைக்கின்றேன். சிரியாவில் உள்ள ஈரானுக்கு ஆதரவான அமைப்புகள் அங்கு போராட, அதிலும் சிரியாவில் உள்ள அமைப்புகள் இப்ப ஹமாஸ் அமைப்பு அல்லது ஹிஸ்புல்லா கூட பார்க்கின்ற போது சிறிய குழுக்களாகத்தான் இருக்கின்றன. இதே போல ஈராக்கிலும் இருக்கின்றன சிறிய குழுக்கள், ஈரானுக்கு ஆதரவான குழுக்கள். அப்ப அந்த குழுக்களுக்கு இடையிலான போர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் தொடர்ந்து நடக்க முடியாது. 2 நாடுகளுக்கு இடையில் உள்ள தூரம். அப்ப அந்த தூரத்துக்கு இஸ்ரேலால ஈரானுக்கு படைகளை அனுப்ப முடியாது. அதே போல ஈரானாலும் இஸ்ரேல் எல்லைக்கோ நாட்டுக்குள்ளே படைகளை அனுப்ப முடியாது. அப்ப இடையிலே தொலைதூர தாக்குதல்களை செய்யலாம் அல்லது விமான தாக்குதல்களை செய்யலாம். அதையும் ஒரு சில நாட்கள் தான் செய்யலாம் ஒழிய தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அப்ப தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தால்தான் அது ஒரு பிராந்திய போர் என்று சொல்ல முடியும். இப்ப ஒரு சில தினங்கள் நடக்கின்றது, வாரங்கள் நடக்கின்ற போரை ஒரு போர் என்று சொல்ல முடியாது, ஒரு தாக்குதல். புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்தது போல ஒரு சில தினங்கள் ஒரு சில தாக்குதல்களுடன் தான் அது முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த போர் நிலைமைகள் எவ்வாறு வருகின்ற என்று அடுத்த வாரங்களில் நாங்கள் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக சீனா பெருந்தொற்று வந்த பின்பு அவர்களுடைய பொருளாதார நெருக்கடி, அங்கே ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் குழப்பங்கள், பல சிக்கல்கள் இருக்கின்றார்கள். சீன தலைவர் முகம் கொடுக்க வேண்டிய இந்த பிரச்சனைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள்? இதை இலகுவாக தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனைகளா? சீனாவை பொறுத்தவரையில ஒரு வரலாற்றில் ஒரு சாதனை படித்த ஒரு தேசமாக தற்போது இருக்கின்றது. அதாவது சீனாவை போல எந்த ஒரு நாளும் தொடர்ச்சியாக பொருளாதார வளர்ச்சியை காணவில்லை. 80ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அங்கு பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 80 கோடி மக்களை வறுமை கோட்டுக்களில் இருந்து வெளியால் எடுத்திருக்கிறார். அந்த பொருளாதார வளர்ச்சி எடுத்திருக்கின்றது. உலகத்திலேயே எல்லோரும் பார்த்து இயக்கக்கூடிய வகையில் ஒரு உட்கட்டுமான அமைப்புகள், அந்த புல்லட் ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகள், விமான நிலையங்கள், தெருக்கள், புதிய நகர உருவாக்கங்கள் எல்லாம் செய்து அது உலகத்திலே 2வது பெரிய பொருளாதாரம். சில கணிப்புகள் படி, பர்ச்சேஸ் பேரிட்டி தியரியின்படி அமெரிக்காவிலுமாக சீனாவுடைய பொருளாதாரம் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சீனா ஒரு விளையாட்டுத்துறை வல்லரசாக கூட தற்போது இருக்கின்றது. அப்ப சீனா 1932ஆம் ஆண்டுதான் முதல் ஒலிம்பிக் போட்டியில பங்கு பெற்றியது. அது முதலாவது பதக்கத்தை வென்றது 52 ஆண்டுகளுக்கு பிறகு. 52 ஆண்டுகளாக எந்த ஒரு வெற்றியும் பெறாமல் சீனா ஒலிம்பிக்ல பங்கு பெற்றி கொண்டு இருந்தது. தற்போது 2வது பதக்கப்பட்டியல 2வதாக இருக்கின்றது. மற்றது அவர்கள் தற்போது உள்ள ஆட்சியாளர் ஜி ஜின்பிங் செய்த சாதனைகள்ல முக்கியமானது பல ஊழல் செய்த பலர்களை அவர் கண்டுபிடித்து தண்டித்துள்ளார். அது அவருடைய தனிப்பட்ட பகை அடிப்படையில் செய்யப்பட்டதாக என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கு அடுத்த சீனாவில் உள்ள பல சிஐஏ உளவாளிகளால் செயற்படும் பல சீனர்களை கைது செய்தது, சிறையில் அடைத்தது, காணாமல் போக செய்தது. அது அடுத்த ஒரு பெரிய சாதனை என்று சொல்லலாம். சீனாவில் தற்போது உள்ள பெரிய ஒரு பிரச்சனை சூழல் மாசுபடுதல். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அவருடைய காற்று மாசுபட்டிருக்கின்றது, மண் மாசுபட்டிருக்கின்றது, நீர் மாசுபட்டிருக்கின்றது. அப்ப இதால அந்த உணவு
உணவு சங்கிலியில கூட இந்த மாசு அல்லது தகாத பொருட்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். சீனாவுடைய அடுத்த சூழல் மாசுபடல் ஒரு புறக்கம் இருக்கு. இப்ப சூழல் மாசுபடுதலை தவிர்ப்பதற்காக அது மின்சாரத்திலே எல்லாவற்றையும் இயக்குவது, எரிபொருளை இயங்காமல் மின்சாரத்துல கார்களை கூட மின்சார கார்களை உற்பத்தி செய்வது. இப்ப மின்சார கார்களை உற்பத்தி செய்வதற்கு அது வந்து பேட்டரி செய்ய வேண்டும், எலக்ட்ரிக்ல இயங்குற பேட்டரி. அந்த எலக்ட்ரிக்ல இயங்குற பேட்டரிக்கான அந்த மூலப்பொருட்கள் யாவும் நிலத்திலிருந்து எடுத்து சீனாவில் அது பெருமளவு அதை துப்புரவு செய்ய வேண்டும். அது துப்புரவு செய்கின்ற பிரச்சனை வந்து சூழலை மிகவும் மாசுபடுத்துகின்ற ஒரு செயல். அது ஒரு பக்கத்துல சீனா வந்து இந்த சூழல் மாசுபடுதலை பெட்ரோல்ல இருந்து பேட்டரிக்கு மாற்றுவதன் போல செல்லும் போது பேட்டரி உற்பத்தியால் ஒரு மாசுபடுதல் வருகின்றது. சீனாவுடைய பொருளாதார பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அடுத்த சூழல் மாசுபடுதலுக்கு அடுத்ததாக தற்போது சீனாவிடம் உள்ள பொருளாதார பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனை பார்க்கின்றது. முதலாவது வந்து சீனா வந்து அதிக அளவு ஏற்றுமதியில தங்கி இருக்கின்றது சீன பொருளாதாரம். இப்ப ஒவ்வொரு நாட்டினுடைய உள்ளூர் மக்களுடைய கொள்வனவையும் அதனுடைய மொத்த தேசிய உற்பத்தியையும் ஒப்பிடுகின்ற போது அமெரிக்காவுடைய உள்நாட்டு மக்களுடைய கொள்வனவு வந்து மொத்த தேசிய உற்பத்தியினுடைய 69 விழுக்காடு. உலகத்திலே முதன்மை பொருளாதாரம் உள்ள எல்லா நாடுகளினதும் அந்த மக்களுடைய கொள்வனவு மொத்த தேசிய உற்பத்தியினுடைய 80 விழுக்காட்டுக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரித்தானியாவிலே 64, இந்தியாவிலே 69, இப்படி எல்லாம் அதிகமாக இருக்கின்ற போது சீனாவில மட்டும் சீனாவுடைய உள்நாட்டு மக்களுடைய கொள்வனவு வந்து மொத்த தேசிய உற்பத்தியுடைய 39 விழுக்காடாக இருக்கின்றது. அந்த சீனா மக்களுடைய கொள்வனவு, சீனாவுடைய மக்களுடைய கொள்வனவு வந்து தொடர்ந்து குறைந்து கொண்டு போகின்றது அல்லது குறைந்து போகின்ற அபாயம் இருக்கின்றது. அதுக்கு முதலாவது காரணம் சீனர்கள் மத்தியிலே திருமணம் செய்வது குறைந்து கொண்டு போகின்றது, பிள்ளைகள் பெறுவது குறைந்து கொண்டு போகின்றது. அப்ப அதனால கொள்வனவும் குறையும். இப்ப திருமணம் செய்ததான் புது தம்பதிகள் தங்களுக்கு தேவையான பல பொருட்களை எல்லாம் வாங்குவார்கள். இப்ப ஒரு நாட்டுல திருமணங்கள் அதிகம் நடந்தால் கூட அந்த நாட்டுடைய பொருளாதார உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொல்வார்கள். இப்ப சீனர்கள் வந்து திருமணம் செய்வதை ஒத்தி வைக்கின்றது கூட சீனாவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. மற்றது அடுத்த பிரச்சனை வந்து சீனாவுக்கு வந்து உள்நாட்டு கடன் வந்து அதிகரித்துள்ளது. சீனாவுடைய உள்ளூர் ஆட்சி அரசுகளும் உள்ளூர் உற்பத்தியாளர்களும் பல பெருமளவு கடன்களை பெற்றுள்ளார்கள். இப்ப சீன பொருளாதாரம் 2008ஆம் ஆண்டு உலக பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட போது அதன் பொருளாதாரத்தை தூண்டுவதற்காக இலகு கடன்களை சீன வங்கிகள் சீன பெருமுதலாளிகளுக்கும் சீன உள்ளூராட்சி சபைகளுக்கும் வழங்கியது. அதை வைத்துக் கொண்டு அவர்கள் பெருமளவு கட்டுமானங்களை செய்தார்கள். அந்த கட்டுமானங்கள்ல இருந்து புதிய வருமானம் கிடைக்காதபடியால் ஒரு வீட்டை ஒரு பெரிய ஒரு பிளட்ஸ் தொகுதியை கட்டினால் அதுல இருந்து மக்கள் குடியிறங்கிறது வாடகை விட்டால்தான் அதற்காக வாங்கிய கடனை கொடுக்க முடியும். அப்ப அந்த வீட்டு கடன்கள் பெற்றவர்கள் யாரும் திருப்ப கொடுக்க முடியாமல் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறார்கள். அது வந்து சீனாவுக்கு உள்நாட்டு கடன் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வாரா? ஆமா, அதான் ஒரு பிரச்சனை சொன்னால் அவருக்கு பிரச்சனையை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி பல்வேறு விதமான தகவல் வந்து கொண்டிருக்கின்றார். அப்ப அது நம்ப முடியாக இருந்தாலும் அவற்றை வயதுக்கும் அவர் செய்கின்ற தொழிலுக்கும் அவருக்கு இருக்கின்ற அழுத்தங்களுக்கும் அவருக்கு வருத்தம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது அவர் வந்து கட்சிக்குள்ளே அவருக்கு ஒரு பகைமை இருக்கின்றது. கட்சி குழம்பி கொண்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இதை வெற்றியெல்லாம் சமாளிப்பதற்கு அவர் பல்வேறு முயற்சிகளை எடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து பிழைத்து போய்விட்டது. தாய்வானை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த அவருடைய முழக்கம் வந்து தோல்வி அடைந்து விட்டது. இதுவரையில வெற்றி கொடுக்கவில்லை. 27ஆம் ஆண்டு வரை அதை நடக்கும் என்று கூட சொல்ல முடியாது. அப்ப அவர் வந்து ஒரு தோல்வி அடைந்து ஒரு ஆளாக அவர் சீன மக்கள் அவரை பார்க்க தொடங்கினால் அது அவரால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியாமல் போகும். ஆனால் சீன பொதுவுடைமை கட்சி என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு.
அது சீன படைகளுடன் இணைந்து செயற்படுகின்ற பின்னி பிணைந்த ஒரு கட்டமைப்பு. அப்ப அதற்குள்ளே அவர்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த சீன பொது உடைமை கட்டமைப்புக்கு தெரியும், மக்கள் தங்கள் மீது வெறுப்பு அதிகரிக்க கூடாது, அதிகரித்தால் தங்களுடைய இருப்பு இல்லாமல் போதும். அப்ப தலைமை மாற்றங்கள் மூலமாகவோ அல்லது இவர் பதவி விலகுகள் மூலமாக பார்த்தால் சீனாவுடைய பிரச்சனையை சமாளிக்க முடியும். ஜி ஜின்பிங்கே தொடர்ந்து பதவியில் இருந்து கொண்டு சமாளிக்க முடியாது. பல வெளியக அழுத்தங்கள் அவர்களுக்கு இடையில் இருக்கின்றது. அப்ப அவர்கள் ஒரு நல்ல வழியில பொது உடைமை கட்சியினர் சிந்தித்து செயல்பட்டால்தான் சீனா இந்த பிரச்சனைகள் விடுபடலாம். சவால்கள் இருக்கின்றன என்று கூறுவீர்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். உலக ஒழுங்கு மாற்றத்தில் சீனாவினுடைய கை ஓங்கி நிற்கும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எவ்வளவு சவால்கள் அதிலிருந்து எவ்வாறு மீண்டு வர இருக்கின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். நன்றி வேல்தர்மா அவர்களே. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல், இனி இஸ்ரேல் ஈரானுக்கு முதல் தாக்குதலை நடத்துவார்கள் என்ற விடயங்களையும், இனி சீன தலைவர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் வேல்தர்மா அவர்களே. நன்றி, வணக்கம்.